ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் லைஃப் ஸ்டைல். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் காலைல எழுந்திரிச்சிட்டு போயிட்டு பூ வாங்கிட்டு அப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அழகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகலான்னு தான் ப்ளான் பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, லேட் ஆகிடுச்சுனால ஆட்டோலேயே போயிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். நீங்கள் போகும்போது ஆட்டோவில் போகிறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேசிவிட்டு எவ்வளோ கரெக்டாக போயிட்டு வர எவ்வளோ இல்லை போகிறதுக்கு மட்டும் எவ்வளோன்னு தெளிவாக பேசிடுங்க. செம்ம வெயிலாக இருந்தனால சரி கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தோம். அங்கே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஆட்டோ ஏறி கிளம்பிட்டோம் அங்கேருந்து அழகர் கோயிலுக்கு போகிறதுக்கு. ஆட்டோ நீங்கள் என்னைய கேட்டிங்கன்னா ஆட்டோவில் போகிறதுக்கு நீங்கள் பஸ்ஸில் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நாங்கள் அழகர் கோயில் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் போனது சண்டேன்றனால செம கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் பொங்கல் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்ததுனால செம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு நல்லா தரிசனம் பார்த்துட்டு வந்தோடனே அங்கே போயிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு கோயிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பும்போது பஸ்ஸில் தான் கிளம்பணும். அதனால தான் சொன்னேன், நான் உங்களுக்கு வந்து ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுறதோட பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வீக் டேஸில் போனீங்கனாலும் உங்களுக்கு கூட்டம் இருக்காது அழகர் கோயில் அவ்வளோவா. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது ஜூஸ் வாங்கி குடித்தோம். மிக்சர் ஜூஸ் இங்கே ஐஸ் போட்டு தருவாங்க. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் மறுபடியும் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறம் லன்ச் வாங்கிட்டு வந்திருந்தோம். லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் போல் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பேக் பண்ணிட்டு போய் லாக் ரூமில் வச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து தெப்பக்குளத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு லாக் ரூமில் போய் லக்கேஜெலாம் வச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் பஸ் ஏறிட்டு தெப்பக்குளத்துக்கு போயிட்டோம். தெப்பக்குளம் செம்மையாக இருந்துச்சு பார்க்க நைட்டு. அதுக்கப்புறம் கீரை வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு தட்டு வடை கடை இருந்துச்சு. அங்கே தட்டு செட்டு அப்புறம் வாஃபிள்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுச்சுன்றனால முன்னாடியே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு மதுரைக்கு வந்து எப்படி ஜிகிர்தண்டா சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்லி ஜிகிர்தண்டாவும் அம்மா வந்து பாசுந்தியும் வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு லாக் ரூமில் போயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு எங்களோட கம்பார்ட்மெண்ட் தேடி போயிட்டு கரெக்டாக சீட்லாம் பார்த்து உட்காந்துட்டோம். அப்புறம் டின்னருக்கு வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்தனால நாங்கள் அப்படியே ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்து சாப்பிட்றலான்னு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கரெக்டாக டைமுக்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. சரி, எல்லோரும் போய் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் போய் படுத்துட்டோம். அப்புறம் காலைல ஒரு 5:30 மணி போல் சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே ஆட்டோ பிடிச்சிட்டு அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.